பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க கோரி மன்னார்குடியில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். காந்தியடிகள், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜான்சிராணி உள்ளிட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து மாணவ மாணவிகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். வீடு வீடாகச் சென்றும் பெற்றோர்களிடையே அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவர் அளித்த நகை திருட்டு புகார் மனு மீது நடவடிக்கை எடுப்பதற்காக கூடுதல் காவல் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் என்பவர் கையூட்டு பெற்றுள்ளார். பெட்ரோலுக்கு 500 ரூபாய், காலணி வாங்குவதற்கு 1500 ரூபாய் என கைபேசி இணையவழி மூலம் பணத்தை அவர் வாங்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் சுப்பிரமணியை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை தலைமை இயக்குநர் ஆணையிட்டுள்ளார். நாகை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் இறக்கி வைப்பதற்கு இடம் இல்லாததால் 5 நாட்களுக்கு மேலாக சுமையுந்துகளிலேயே முடங்கி கிடக்கின்றன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அடுத்தடுத்த பணிகளுக்கு செல்ல முடியாமல் சுமையுந்து ஓட்டுநர்கள் தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சுப்பலாபுரம் கிராமத்தில் 6,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்டி சாலை தரமற்று போடப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒருமுறை மழை பெய்தாலே இந்த சாலை தாக்குப்பிடிக்க முடியாமல் சேதமடைந்துவிடும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஒப்பந்ததாரர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் முறையாக பதிலளிக்க மறுப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் ராஜசிங்கமங்கலம் அருகே உள்ள காவனூரில் 174 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 2ஆம் முத்து ராமலிங்க சேதுபதி காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டில் 1.5 அடி உயரத்திலும் 1 அடி அகலத்திலும் 16 வரிகள் இடம்பெற்றுள்ளன. முதல் 2 வரிகளும் கடைசி வரியும் கிறந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சி நிர்வாகம் வரி வசூல் என்ற பெயரில் அடாவடி செய்து வருவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வணிக நிறுவனத்தின் முன்பாக கழிவுநீர் ஊர்தியை நிறுத்தி வரி வசூல் செய்யப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே வரி பல மடங்கு உயர்த்தப்பட்ட நிலையில் வரி வசூல் என்ற பெயரில் நகராட்சி நிர்வாகம் கெடுபிடி செய்வதை ஏற்க முடியாது என வணிகர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாணியம்பாடி அருகே வெலத்திகா மணிபெண்டா என்ற மலை கிராமத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளி கள ஆய்வு செய்தார். வகுப்பறையில் தரையில் அமர்ந்து மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து அவர் கேட்டறிந்தார். பின்னர் பொதுமக்களிடம் அவர் கலந்தாய்வு நடத்திய போது அவசர ஊர்தியை அழைப்பதற்கு கூட தங்களது மலை கிராமத்தில் கைபேசி சமிக்கை கிடைப்பதில்லை என பெண்களும் இளைஞர்களும் புகார் தெரிவித்தனர். சென்னை மதுரவாயல் அருகே அடையாளம்பட்டு பகுதியில் தனியார் கல்லூரி ஒன்றில் பட்டப்படிப்பு முடித்த 3 மாணவ மாணவிகளுக்கு 2 ஆண்டுகளாகியும் முழு மதிப்பெண் சான்றிதழ் வழங்காமல் கல்லூரி நிர்வாகம் அலைக்கழித்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு சென்று கேட்டபோது MNE என்ற தேர்வை எழுதி முடித்த பின்னரே சான்றிதழ் தரப்படும் என தெரிவித்துள்ளது. ஆனால் இப்படி ஒரு தேர்வு இருப்பதே கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியாமல் இருப்பது வியப்பளிப்பதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.